இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற பூக்கள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு வந்திருக்கோங்க. சங்குப்பூ முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சங்குப்பூ செடி வச்சு 2 மாசம் ஆகுது. நல்லா புதர் மாதிரி வந்திருக்கு. பூக்களும் நிறைய கொடுக்குது. தக்காளி இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே தக்காளி பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எல்லா தக்காளியுமே நல்லா பெருசாகிட்டு நல்லா சூப்பராகவே பழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஒவ்வொரு தக்காளியும் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். கொடியெல்லாம் ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொடியெல்லாம் காயுதுங்க. சிறுகு அவரை ஒரு 2 தான் இருக்குது. மூக்குத்தி அவரையுமே காய ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. நம்ம முத்தின கத்திரிக்காய் மட்டும் பார்த்து பறித்து எடுத்துக்கலாங்க. மாடி தோட்டத்தில் மறுபடியும் கத்திரிக்காய், அவரைக்காய், புடலங்காய் இதே பறிக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால இப்போ சம்மர் காய்கறிகள்லாம் நிறையவே போட்டிருக்கேன். வெண்டைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் விதை போட்டிருக்கேன். அது வந்த உடனே எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். நித்தியமல்லி இருந்தது, அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்